டீபாட்ல இருந்து வெளியே வந்த டிராகன் நேரா டின் கிட்ட போயிட்டு, நேத்து நைட்டே உனக்கு ஒரு விஷயம் வந்து நிறைவேற்றிட்டேன், இன்னும் 2 விஷயம் இருக்கு, அதை கேளு அப்படின்னு சொல்லும் போது, என்னோட விஷயம் என்ன தெரிஞ்சு போச்சுன்னு கூட்டிட்டு போறான். போயிட்டு வா பறந்து போலான்னு சொன்னா, இந்த டிராகன் வந்து இந்த பறந்து போறதுலாம் வந்து உன் விஷயல கிடையாது அப்படின்னு சொல்லவும், சரி வா அப்போ பஸ்ல போலான்னு கூட்டிட்டு போறான். பஸ்ல பார்த்தா சமரஷா இருக்கு, வா நம்ம வேற இடத்துல போலாம் அப்படின்ட்டு அங்க கார்லாம் வந்து கை தூக்கணும்னு நிக்கிறத பார்த்துட்டு டிராகன் என்ன பண்ணுது, டின்னோட கையை தூக்கவும், இங்க பாருப்பா கார்ல போகலாம் என்கிட்ட காசு இல்லன்னு டின் சொல்லவும், பக்கத்துல ஒருத்தன் பொருள் வாங்கிட்டு இருக்கான், அவங்க கிட்ட இருந்து காசு எடுத்து டின் கிட்ட கொடுக்குது. காசுலாம் எப்படி வந்தது அப்படின்னும் போது, டே அதெல்லாம் மேஜிக், ரொம்ப பேசாம வா கார்ல போலாம் சொல்லிட்டு போறாங்க. அப்படியே ஹாயா எல்லாத்தையும் பார்த்துட்டு டிராகன் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு சடனா வண்டி நிக்குது. என்னன்னு பார்த்தா டிராபிக்கா இருக்கு. இப்பதான் இவ்வளவு டிராபிக்ல நீங்களாம் போறீங்க அப்படின்னு டிராகனுக்கு வெறுப்பாகுது. பக்கத்துல ஒருத்தன் ஹார்ன் அடிச்சே இருக்கவும் வண்டி ஒரு தட்டு தட்டுது. அப்பனா இதுக்கு சவுண்ட் கேட்ட பிடிக்காது போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு டின்னு என்ன பண்றான், போன்லயே வந்து பாட்டு கேட்கவும் வெறுப்பாயிட்டு இந்த காரே பிச்சுக்கிட்டு டின்னையும் கூட்டிட்டு நேரா வந்து அது பறந்தே கூட்டு போயிடுது. லீனா வீட்டுல வந்து இறங்குனதும், இவதான் என்னோட ஃப்ரெண்ட் லீனா, இவதான் என்னோட செகண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லும் போது டிராகன் என்ன சொல்லு, இந்த மாதிரி லவ் எல்லாம் வந்து என்னால ஏற்படுத்தி தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல லவ் இல்ல, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், சின்ன வயசுல அவளுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், அவ கூட எப்பவுமே இருப்பேன்னு, ஜஸ்ட் நான் அவகிட்ட போயிட்டு பேசணும், அதுக்குதான் உங்ககிட்ட வந்து விஷ் கேட்கிறேன் அப்படின்னும் போது, டே எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை தரேன்றேன், தங்கத்தை தரேன்ற, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டையா கேட்கிற நீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு அதான் வேணும், நீ தரியா இல்லையான்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டிராகனும் அவனுக்கு அந்த விஷயம் நிறைவேற்றி வைக்குது. அவன் அந்த பார்ட்டிக்குள்ள போறான், பெரிய கார்ல தான் வந்து இறங்குறான். உள்ள எல்லாம் போயிட்டு சீனாவையும் மீட் பண்றான். பார்த்ததும் அவன் என்ன சொல்றான்னா, பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். இன்னும் வந்து லீனாக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே அப்படின்னு நினைச்சா, அதுதான் இல்ல, அவ வர எல்லாருக்கிட்டையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. பார்ட்டிக்கு வரவங்க கிட்ட தான் பேசுவா போல, ஆனா அவனை வந்து அடையாள கண்டுபிடிக்கல. அவ அந்த பார்ட்டிலேயே வந்து டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு அவ அப்பாவையும் வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க அப்பாவே அங்க வரல. அவளுக்கு ரொம்ப வந்து சோகமாயிடுது. நேரா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பார்த்த டீன் வந்து நேரா அவளை போயிட்டு சமாதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது அந்த டைம்ல வந்து லீனா என்ன கேக்குறானா, அவனை ஏற்கனவே பாத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் டின்னு சொல்ல வரேன். அந்த டைம் கரெக்டா பிஏ உள்ள வந்துடுறாரு. பிஏ வந்துட்டு அவங்க அப்பா வீடியோ கால் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி என்னால வர முடியலமா சாரி லீனா அப்படின்னா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது இங்க டின்னையும் பாக்குறாரு. கோட் ஷூட் எல்லாம் போட்டு பெரிய பணக்காரமா இருக்கான். என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க டம்ப்ளிங் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். உன் பேர் என்னன்னு கேட்டா டான்னு சொல்லிடுறான். அப்படியே வந்து லீனா என்ன சொல்றா, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் போறா. வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லி அவன் டிராகன் கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போது அப்படியே டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இங்க பாரு இவங்க எல்லாம் வந்து பணத்துக்காக தான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசுறாங்க, ஃப்ரெண்ட் இது அதெல்லாம் இல்ல, உலகத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமானதே பணம் தான் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட டின்னோட காதுல கேட்கவே இல்ல. டைம் ஆயிடுச்சு வா அம்மாவை வந்து தேடுவாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டிராகனையும் அவன் வீட்டுக்கு கூட்டு போறான்.